ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிடித்ததும் தெரிந்ததும். வாங்க இன்றைக்கி வீடியோவில் நல்ல ஒரு சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். லாஸ்ட் டைம் சாம்பார் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வந்தது, நிறைய பேர் லைக் சொல்லியிருந்தீங்க, நிறைய சஜஷன் சொல்லியிருந்தீங்க. அதில் ஒரு மெயினான சஜஷனை நான் இந்த வீடியோவிலேருந்து செய்யலான்னு இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட், அவங்களுக்காக தான் மெயினாக. அவங்களுக்கு நான் தமிழில் பேசுகிறது அவ்வளோ புரியலையா, அதனால் கேப்ஷன் ஆன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த டைம்லேருந்து கீழே கேப்ஷன் வரும். இதாட்டும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சஜஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்புங்க. ப்ளீஸ் கண்டினியூ சப்போர்ட். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ வில் டேக் இட் இன் ஏ ரைட் வே. இப்போது சவுத் இந்தியன் ப்ராப்பர் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 குழம்பு கரண்டி அளவுக்கு, அதாவது ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டேன். முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்க காய்கறி, அதை சாம்பாருக்கும் உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் தேவையானதை அரிஞ்சுக்கிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லதுங்க. சின்ன வெங்காயம் கிடைக்கலனால பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேங்க. அதை நீட்டுக்கு கீரி போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தரங்காய், ஒரே ஒரு கேரட், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் கட் பண்ணி சாம்பாருக்கு வச்சுட்டேங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 பெரிய வெங்காயங்க, அதை அரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை ஸ்லைஸாக போட்டு வச்சுருக்கேங்க. 2 கருவேப்பிலை போட்டிருக்கேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு வச்சுட்டேங்க. நம்ம இந்த எண்ணெய் சட்டியில் தாங்க இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம். இந்த எண்ணெய் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம், அதாவது அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம், தண்ணி இல்லாமல் இருக்கும்போது 2 ஸ்பூன் கடலெண்ணெய் போட்டிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இது இந்த கடுகு நல்லா பொரியணும். கடுகு எவ்வளோ பொரியுதோ அப்போது சாம்பார் நல்ல வாசனையாக இருக்குங்க. இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சு, வெடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் கடுகு பொரியிற வரைக்கும். ஒன்ஸ் அந்த சவுண்டு ஆஃப் ஆனதுக்கப்புறம் அடுத்தது போடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், உடச்ச உளுந்து போட்டிருக்கேன், வெள்ளை உளுந்து. அதுவும் லைட்டாக இது பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் காய்கறி ஒன்றா நம்ம போடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஃபஸ்ட்டு போட்டுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறேன். ஏன் கருவேப்பிலையை கடைசியாக போடுறேன்னா, அது டக்குன்னு கருவேப்பிலை ஈரமாக இருந்ததுன்னா அந்த எண்ணெயில் நம்ம மேலே வெடிச்சிடும். அந்த வெடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அடுத்தது கருவேப்பிலை போடுறோங்க. இதை நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகும்போது தான் நமக்கு சாம்பார் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இருக்கு. இப்போது சாம்பாருக்கு போட வேண்டிய காய்கறி எடுத்து போடலாம். பார்த்தீங்கன்னா கொத்தரங்காவும் இந்த கேரட்டை மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் புளியை அதாவது ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளியை ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும், நான் எப்போ ஊற்றுறதுன்னு சொல்கிறேன். காய்கறி கொஞ்சம் நல்லா வதங்குது. இப்போ தான் மெயினாக இந்த சாம்பார் செய்யும் போது எப்பொழுதுமே அடுப்பை இந்த தாளிக்கிற ஸ்டெப்ஸை தவிர மீதி எல்லா ஸ்டெப்ஸ்லையும் அடுப்பு கண்டிப்பாக ஃபுல்லாக தாங்க இருக்கணும். சிம்மில் வச்சிங்கன்னா சாம்பார் மேலே ஏடாக ஃபார்ம் ஆகிடும். இப்போ காய்கறி வதங்கிட்டு அடுத்து தக்காளி போடுறேன். தக்காளி போடும்போது கண்டிப்பாக ஃப்ளேம் ஹையில் தான் இருக்கணும். ஏன்னா தக்காளி நல்லா வதங்கணும். அதுவே சிம்மில் இருந்ததுன்னா அந்த பச்சை வாடை அந்த நொசன்னு இருக்குங்க. அதனால் ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க தக்காளி போடும்போது. நீங்கள் தாளிக்கும் போது கருவேப்பிலையோட கொஞ்சோண்டு வெந்தயக்கீரை இருந்ததுன்னா அதை போட்டிங்கன்னா நல்லா சாம்பார் வாசனை வருங்க. இல்லை கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னா வீடே மணக்கும். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன், 1/2 டம்ளர் வெறும் தண்ணி ஊற்றிருக்கேன். லைட்டாக கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது கொதிக்கட்டும்.
இப்போது வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து நம்ம அரைச்ச மிளகாய் தூள் போடுறோம். அதில் நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக சாப்பிடுவோம், அதனால் 3.25 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இப்போது கரைச்சி வச்ச புளி தண்ணி நான் ஊற வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து கரைச்சிட்டு வடிகட்டி அப்படியே ஊற்றிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை மட்டும் ஊற்றுங்க. இப்போ 400 ml போல் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து நல்லா கொதிக்குது சாம்பார். இந்த டைமில் வந்து நான் குக்கரில் வேக வச்சுருக்கிற பருப்பு எடுத்துக்கிட்டேங்க. அதில் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு, அதாவது 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். இது கட்டி பெருங்காயம் இல்லை, சாதாரண தூள் பெருங்காயம். அதனால் அதை வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுவே கட்டி பெருங்காயம்னா கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்ல வாசனை நல்லாயிருக்கும், கமகமன்னு. அந்த தண்ணியை மட்டும் ஊற்றுங்க. இப்போ வந்து நல்லா மசிச்சிடுங்க. இதை உங்கள்கிட்ட மத்து இருந்ததுன்னா மத்து வச்சு மசிங்க, இல்லைன்னா கரண்டி வச்சு நல்லா மசிச்சிடுங்க. சாம்பார் பருப்பு வந்து முழுசாக தெரியக்கூடாது. பாருங்கள், இப்போ எவ்வளோ நல்லா மசிச்சு வச்சுருக்கேன்னு பாருங்கள். இதில் வந்து ஒரு கரண்டி பருப்பை மட்டும் நான் எடுத்து மின்னுக்கு பருப்புக்கு எடுத்து வச்சுருவேன். அதாவது பருப்பு சாதம் போடுவோம்ல, அதுக்காக நான் கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சுப்பேன் எப்பொழுதும். அதனால் இப்போ ஒரு கரண்டி பருப்பு மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் அப்புறமேல உப்பு போட்டு நெய் ஊற்றி நான் சாப்பிடுவேங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பருப்பை கொதிச்சிட்டு இருக்கிற சாம்பாரில் எடுத்து ஊற்றிட்டேன். இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது இதுக்கப்புறம் ஒரு 8 to 9 minutes நல்லா சாம்பார் கொதிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் தான் சாம்பார் கொதிக்கணும், சிம்மில் வச்சிடாதீங்க. சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு உள்ளார இருக்கிற காய்கறி எல்லாம் வெந்துட்டுங்க. இப்போது இதை வந்து ஒரு ஹாட் பேக்கில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருட்டேன். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டேன் வாசனைக்கு. அவ்வளோதான், நல்ல சுவையான சாம்பார் ரெடி. இப்போ நான் கொஞ்சம் ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம சாதம் வைக்க அரிசி களைவோம்ல, அதில் 3rd டைம் அரிசியை நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை புளி கரைச்சி ஊற்றும் போது சேர்த்து ஊற்றிடுங்க. ஸோ தட் சாம்பார் நல்லா திக்காக டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகி சூப்பராக வரும். இப்போது எந்தெந்த காய்கறியை எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இந்த முருங்கைக்காய், முள்ளங்கி, பாகற்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் கொத்தரங்காய், இது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் தாளிக்கும் போதே வதக்கிடுங்க. இது மாதிரி தண்ணி காய்கறிகள், அதாவது சொரைக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய், இதெல்லாம் வந்துட்டு வதக்காமல் டைரெக்டாக சாம்பாரில் போட்டு கொதிக்க வச்சுருங்க. இது மாதிரி அழுத்தமான காய்கறிகள், அதாவது கருணக்கிழங்கு, பலாக்கொட்டை, இது மாதிரி காய்கறினா அதை பருப்போடையே சேர்த்து வேக வச்சு அதுக்கப்புறமா சாம்பாரில் கொட்டிடுங்க. பலாக்கொட்டை மட்டும் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பருப்போடு சேர்த்து வேக வச்சுருங்க. மாங்காயை என்ன பண்ணோன்னா, சாம்பார் நல்லா கொதித்ததும் இறக்குறதுக்கு ஒரு 6 minutes முன்னாடி அது கட் பண்ண மாங்காயை அதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்புறமா இறக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு அல்டிமேட்டான சாம்பார் ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மாங்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை, இது 3த்தையும் யூஸ் பண்ணி ஒரு சாம்பார் வைங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சாம்பார் பொடி எப்படி செய்கிறதுன்னு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு காரக்கறிக்கு அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுட்டேன். எண்ணெய் சட்டியில் வந்து 2 ஸ்பூன் கடலெண்ணெய், அது நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, உடச்ச உளுத்தம்பருப்பை அதில் போடுங்க. உளுத்தம்பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நல்லா கடுகு வெடிக்குது. இப்போ வந்து உளுத்தம்பருப்பு போட்டுட்டு உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற ஆனியன், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். ஆனியன் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகும்போது தான் நமக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது செய்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கை வந்து குக்கரில் 3 விசில் வச்சு நான் வந்து 1-2 மசிச்சு வச்சுருக்கேன். நல்லா ஆனியன் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. இந்த தண்ணி கொதிக்கட்டும். கொதிக்கும் போது தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், வாசனைக்கு நல்லாயிருக்கும்.
அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடி இருக்குல்ல, அது டேஸ்ட்டை நல்லா கொடுக்கும். அதனால் 3/4 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலருக்காக நான் வந்து ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போடுறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தண்ணியில் உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருக்கு. ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா உருளைக்கிழங்கு சிம்மில் வேகட்டும். அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் உறிஞ்சிருக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிச்சதெல்லாம் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா ஒரு கால் மூடி தேங்காய், திருவின தேங்காவை நான் போடுறேன். ஏன்னா தேங்காய் வந்து நல்லா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணணும். உங்கள் வாயில் கண்டிப்பாக அம்பிடாது. நீங்கள் தேங்காய் போட்டதே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கண்டிப்பாக தேங்காய் போடலாம். நல்லா தேங்காய் போட்டு கலரிட்டேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி வேக வச்சதுன்னா அதையும் போட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு பாயில் பண்ணும் போதே பாயில் பண்ணிவிட்டு சேர்த்து போட்டுருக்கலாம். என்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை, அதனால் வெறும் உருளைக்கிழங்கு போட்டேன். இப்போ நல்லா கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த தேங்காவோட நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு கறியை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் ப்ராப்ளம், இதை வந்து ஏதாச்சும் புரியல அப்படின்னு ஏதாச்சும் இருந்ததுன்னா, இல்லை உங்களோட சஜஷன் எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட சஜஷனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நல்ல ஒரு சாம்பாரும் ஒரு உருளைக்கிழங்கு கறியும் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன்ஸ் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எங்ககிட்ட தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.